துவரம்பருப்பும் கடலப்பருப்பும் ஒரு கப்பில் அரை கப்பு துவரம்பருப்பு, அரை கப்பு கடலப்பருப்பு போட்டு மஞ்சள் பொடி கழுவிட்டு மஞ்சள் பொடி போட்டு வேக போட்டு வச்சுக்கிறோம். இது வாழைப்பூ கூட்டுக்கு. இந்த வாழைப்பூவை இந்த மாதிரி சுத்தம் பண்ணி நரம்பெல்லாம் எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மிளகாத்தூள் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது அவ்வளோதான். ஆமாம், கேஸில் வச்சு 1 விசிலோ 2 விசிலோ வச்சு எடுத்துருங்க. மாதிரி இருக்காது, தண்ணியாக சாம்பார் மாதிரி ஆகிடும். ஆமாம், அதுவே போதும். ஒரு 2 விசில் வச்சா போதும். பருப்பு இப்போ வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், இப்போது தேங்காய் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு தாளிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டு, உங்கள் கையில் வடகம் இருந்தால் வடகம் தாளிங்க, இல்லையா கடுகு சீரகம் தாளிச்சிக்கிங்க. இந்த வாழைப்பூ கிடைச்சா மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக எதனா ஒரு வகையில் வாழைப்பூ எடுத்துக்கோங்க, அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஹை பிபி இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். கர்ப்பப்பை ப்ராப்ளமாக இருக்கவங்களும் இதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. எங்கள் சேனல்லையும் நிறைய போட்டிருக்கோம். வாழைப்பூ வாழைப்பூ புட்டு, இல்லைம்மா வாழைப்பூ புட்டு, வாழைப்பூ பொரியல், இது வாழைப்பூ வடை. பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். பார்த்து எதனா ஒரு வகையில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வகையில் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. வாழைப்பூவை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பாட்டுக்கு பிடிச்சி சாப்பிட்டு நல்லா இருக்கும். சப்பாத்திக்கெலாம் கூட சப்பாத்தி நல்லா இருக்கும். தோசைக்கெலாம் கூட இந்த கூட்டு வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.